எடப்பாடியோட குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க மனுஷ் நீங்க? இல்லை, திவால் ஆகக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகீர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அரசியல் அமாவாசைகளை பற்றி பேசுவதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பத்துத்தோல்வி பழனிசாமி அரசியலில் அமாவாசையாக மாறிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் அவர் அந்த ஆதங்கத்தில் இந்த பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். மறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு வாங்க. அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேசினார். நீதிமன்றத்தில் தொகுதி மறுவரை செய்த பிறகுதான் அதை நடத்த வேண்டும் என்று ஒரு தனிநபர் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில் இருக்கிறது. அது சம்பந்தமான விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது இந்த அரசு மட்டுமல்ல, எந்த அரசும் அதை நடத்த முடியாது. இது வழக்கறிஞரான அவருக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பல விவாதங்களில் அவரிடமே இதை சொன்ன பிறகும் கூட அவர் அதை ஏன் புரிந்து கொள்ளாமல் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் எனக்கு புரியவில்லை. ரைட். எனக்கு மறந்து போகிறதுக்குள்ள இன்னொரு கேள்வி நான் கேட்டுறேன். அதிமுக வந்து அழிக்கவும் உடைக்கவும் நினைக்கிற சக்தி திமுகன்னு ஒரு போட போட்டிருக்காரு. அதுக்கு என்ன? அந்த சக்தியே எடப்பாடி பழனிசாமி தான். யாரோ அதிமுக அழிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் எல்லா கட்டத்திலையும் வலிமையாக இருந்த அதிமுக, இன்னும் சொல்ல போனால் எங்களாலேயே கடந்த காலத்தில் அழிக்க முடியாத அதிமுகவை 5 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமி அழிச்சிருக்காரு. சுக்கு உடைச்சிருக்காரு. அவருடைய வாக்கு வங்கி அதரபதாலத்துக்கு கொண்டு போயிருக்காரு. அப்படி பார்க்கிறப்போ இவ்வளவு பெரிய தொடர் தோல்விகளை அதிமுக வரலாற்றில் எப்போதாவது அதிமுக சந்தித்திருக்கிறதா என்பதை பாருங்கள். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவர் சொல்கிறார் வந்துட்டு திமுகவும் பாஜகவும்னு. ஏன் எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து பாஜக எங்கள் கட்சியை அழிக்க பார்க்குதுன்னு வரமாட்டேங்குது? தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் சார். என்ன நீங்கள் தான் வந்து கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, சொல்லுங்கள். அதிமுக வந்து பாஜக வந்து அழிக்க பார்க்குதுன்னு அது மட்டும் அப்படி பம்முன மாதிரி வந்து பொத்தாம்பதுவாக சொல்லிட்டு போகிறது. திமுக திட்டணும்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை பண்ணியா இதை பண்ணியான்னு ஆவேசமாக சவுண்டு விடுறது, இதெல்லாம் யாரை ஏமாத்துகிற நாடகம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடன் அளவு நீங்கள் வந்து நான் எங்கள் ஆட்சி காலத்தில் 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபா தான் வந்து கடன் உயர்ந்தது. இப்போ அதை விட ஜாஸ்தியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு விஷயம் இருக்குது. அன்றைக்கி நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம். என்னென்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே தமிழ்நாடு அரசினுடைய கடன் வந்து 1 லட்சம் கோடியாக தான் இருந்ததா இல்லையா? அது எப்படி வந்து அதிமுக ஆட்சியில் திடீர்னு வந்து 4 லட்சம் கோடி? ஒரு நிமிஷம் இருங்க. 2010 போகிற போது 1 லட்சம் கோடி, 2010 திமுக போகும்போது சுதந்திரம் வாங்கும் போதே தமிழ்நாடு கடன்னா என்ன அர்த்தம் இதுக்கு? எப்படி இதுதான் திமுக? இது என்னன்னா அவருக்கு எதுவுமே புரியலைங்க. நான் சொல்றதை கேளுங்க. கடனை எப்படி அளவிடுறாங்க ஒரு அரசினுடைய கடன்னா, பழைய கடன்கள், அந்த ஆட்சி காலத்தினுடைய கடன்கள் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி தான் அந்த கடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசினுடைய கடன் இப்போ 8 லட்சம் கோடி ரூபான்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அது ஒட்டுமொத்தமாக அரசுக்கு இருக்கக்கூடிய கடன், ஒரு ஆட்சி காலத்தினுடைய கடன் அல்ல. அப்படி பார்க்குற போது 1 லட்சம் கோடி ரூபாய் தான் 2011 வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சியை விட்டு போகிறப்ப 4.5 லட்சம் கோடி ரூபா வந்து நேரடி கடனே இருந்தது. மறைமுக கடன் கூடயும் சேர்த்தா அது 7 லட்சம் கோடி ரூபா வருது. சரிங்களா? அப்போ நாங்கள் என்ன கேட்டோம்னா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து பொது தணிக்கை குழுவினுடைய அறிக்கைகளையே எடுத்து பாருங்கள். இவ்வளவு கடன் நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, என்ன செஞ்சீங்கிற கேள்விக்கு எங்களை விட சிஏஜி ரிப்போர்ட்ஸ், தொடர்ச்சியாக இந்த ஆட்சி மேலே வச்ச ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன சொன்னதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா திட்டங்களும் செலவு உயர்த்தி காட்டப்பட்டது, பெரும் முறைகேடுகள் நடந்தன, மக்களுடைய பணத்திற்கு பெரும் இழப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் அரசினுடைய நிதி என்பது விரயமாக்கப்பட்டதுன்னு நாங்கள் சொல்லலை சார், சிஏஜி ரிப்போர்ட் சொல்லிச்சு. சரிங்களா? அப்போ இவர்கள் வாங்கிய கடன், இவர் போகிற போக்கில் சொல்கிறார் 2 திட்டம் தானா. என்ன சொன்னார்? ஒன்று வந்து காலை உணவு திட்டம், இன்னொரு மகளிர் பேருந்து திட்டம். ஏன் இந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சி காலத்தை கொண்டு வந்துதா? இல்லை வந்து மாணவிகளுக்கு, அரசு பள்ளி மாணவிகளுக்கு, ஒரு நிமிஷம் இருங்க சார், அரசு பள்ளி மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சி காலத்தில் கொண்டு வந்ததா? இன்றைக்கி அது மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஏராளமான கோடி ரூபாய் இன்றைக்கி கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதாவது உடனடியாக மக்களுக்கு பலன் கிடைத்த திட்டங்களை சொல்கிறேன். இன்னொன்று நீண்ட கால நோக்கிலான முதலீடுகள், நீண்ட கால நோக்கிலான திட்டங்கள், அது ஒரு புறம் அடிப்படை கட்டமைப்புகளுக்கான திட்டங்கள். அப்புறம் தங்கந்தரசி சுட்டி காட்டிருக்க மாதிரி இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் 2வது கட்டம் நடக்குது. அதுக்கு கொடுக்க வேண்டிய காசை இன்றைக்கு வரைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி ஒரு முறையாவது ஏங்க எங்கள் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 26 லட்சம் கோடி நீங்கள் 26 லட்சம் கோடி நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் வந்து ஒரு தடவை கூட கேட்க மாட்டேங்கிறாரு? அதில் அவருக்கு என்ன மனத்தடை இருக்குது? அது வந்து என்ன திமுகவுக்கு வர்ற பணமா? அது இந்த மாநிலத்துக்கு வரக்கூடிய பணம் தானே.
26,000 கோடி ரூபாயை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அதை தரமாட்டேங்கிறீங்கன்னு ஒரு அறிக்கை இது வரைக்கும் வந்திருக்கா? அப்புறம் கனகராஜே கேட்டார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை நிதி அரசு இவ்வளோ கேட்டிருக்கே, உங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் கேட்டோமா இல்லையா? அப்போ வந்து பேரிடருக்கு உங்கள் ஆட்சி காலத்தில் கவர்னர் வந்து உங்களை ரெய்டு பண்ணால் கூட நாங்கள் தான் எதிர்த்து போராடணும். சரி, நீங்கள் மூடிக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. கவர்னர் எங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க கவர்னர் சொல்லுங்க. மூடிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. என்ன சார்? அதாவது மனசை பத்தி கவர்னர் சரியா? போய் ஆய்வு பண்ணாரா இல்லையா? ஆய்வு பண்ண எடுத்து ஒரு வார்த்தை நீங்கள் முன்மொழித்திருப்பீங்களா? திமுக போகிற இடத்துல தான் வந்து போராட்டம் நடந்துச்சு. ஏன் அது என்ன திமுக ஆட்சி அன்னைக்கு இருந்தது? மாநில சுயாட்சிங்கிற அடிப்படையில் அதிமுக ஆட்சி நடந்ததில்லை. அதே மாதிரி மாநில அரசிற்கு நிதி கொடுக்காத போது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எங்கள் உறுப்பினர்கள் இடைவிடாமல் கோரிக்கை எழுப்பினார்கள். ஒரு வார்த்தை, எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய காசை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் வர மாட்டேங்க? இப்போ சர்வசிஷ்டி அபியான் அந்த திட்டத்தில் வந்து கல்விக்கு வர வேண்டிய தொகை 2,000 கோடி ரூபா கொடுக்க மாட்டேன், நீ புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க, இந்தியை வந்து நான் வந்து திணிச்சா தான் ஏற்றுப்பேன்னு சொல்லி ஒன்றிய அரசு அடம் பிடிக்கிறாங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எங்கள் ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய நியாயமான காசு, எங்களுடைய பங்கீடு, அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு அறிக்கை, ஒரு கண்டனம். இது இவ்வளவு. அப்போது ஒரு மாநில அரசினுடைய நிதிச்சுமை எந்தெந்த வகையில் அதிகரிக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், மக்கள் நல திட்டங்கள், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் எப்படி செயல்பட முடியும்? அது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக ஒன்று இப்போ வீடு கட்டுற திட்டம், பிரதமருடைய வீடு கட்டுற திட்டத்தை எடுத்துங்க. அதில் பெரும்பகுதி நிதியை வந்துட்டு இன்னைக்கு வந்து மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கமிட் பண்ண காசை கொடுக்கவே இல்லை. அவங்க கொடுக்க வேண்டிய சதவீதத்தை வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு அந்த திட்டத்தை இந்த அரசு நிறுத்துதானே? நிறுத்தாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். அப்போ நாங்கள் சொல்கிறோம், இந்த அளவுக்கு இப்போ ஜிஎஸ்டி மூலம் ஏற்கனவே எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகத்தை மாநிலங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கின்றன. அவர் நிதியமைச்சர் சொல்கிறார் வந்துட்டு, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்களை சேர்த்து ஒரு 3 மாநில ஆந்திரா, கேரளா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வெறும் 15% தான் ஒதுக்கப்படுது மொத்த நிதி பங்கீட்டில்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இது வந்துட்டு. இதன் மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பட்டினி போட்டு கொள்ள வேண்டும், அவர்களை இருங்க அவங்களை வறிய நிலைக்கு தள்ள வேண்டும், அப்போதுதான் அந்த கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை கேட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி. இன்னொன்று சொல்கிறேங்க, தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட் இவர்கள் ஆட்சி காலத்தில் வந்துட்டு 2011 எவ்வளவு? 1,02,000 கோடி. இன்றைக்கி 4,00,000 கோடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் உயர்ந்திருக்குன்னா, ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் இதோட தொடர்புடையதா இல்லையா? வெறுமனே பட்ஜெட் பண்ணி எப்படி ஏறும்? இது எதையுமே புரிஞ்சிக்காம சும்மா போகிற போக்கில் ஒரு நம்பரை அடிச்சு விடுறது, அது மக்கள் கேட்பாங்கன்றது, இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒன்று சொல்கிறேன், இது எப்படி தெரியுமா இருக்குது? அந்த தூத்துக்குடி மதுரை வந்து அந்த ரயில் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்கலைன்னு சொல்லி ஒன்றிய அரசு முதல்ல சொன்ன ஒரு பொய்யை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு ஒரு போராட்டத்தை அறிவித்து அப்புறம் அவங்க வாபஸ் வாங்கினோன்னே இவரும் போராட்டத்தை வாபஸ் வாங்குறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு பிரச்சனையில் இருக்க உண்மைத்தன்மையை கூட ஆராய்வதற்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை. ஏதாவது ஒன்று சட்டம் ஒழுங்கை பற்றி ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்குது. மொத்தத்தில் பொய்கள், புனை சுருட்டுகளுடைய மொத்த உருவம் எடப்பாடி பழனிசாமி. 17 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் வந்த எல்லா மருத்துவக் கல்லூரிகளும் எங்க ஆட்சியில் வந்து ஒரு முறையாவது போராடுங்க. நீங்க முதுகெலும்பு உள்ள அரசாங்கம், எடப்பாடி பழனிசாமி அடிமை அரசாங்கம், நீங்க வீரர் அரசாங்கம், அதனால கடை உயர்ந்திருக்கு. மத்திய அரசு 40 போராடி பேசுங்க, நீங்க கேளுங்க அப்படின்றாங்க. நீங்க இதுவரைக்கும் வாயே ஆளுகிற அரசாங்கம். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளுகிற அரசாங்கம் கேட்டுட்டு தான் இருக்குது. எதிர்க்கட்சி என்ன கேட்டீங்கங்கறத கேக்குறாங்க. ரைட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.